உலகத்தில் மோசமான மனுஷங்கள்லாம் சுற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சிப்பு பொருத்தணுமா, தடுப்பூசி போடணுமா? அவங்களாம் ஜாலியாக உலகத்தில் சுற்றிக்கிட்டு தானே இருக்காங்க. ஹைப்பா, குட் மார்னிங். இது எங்களோட நாய்க்குட்டி. உன் பேரு சஞ்சு. இவன் மட்டும் தான் நாங்கள் ரொம்ப என் பொண்ணு அடம் பிடிச்சி ஆசைப்பட்டு வாங்கினோம் ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி. இவர் வந்து எப்போவுமே செல்லக்குட்டி. இவர் வந்து மைலோ. இவரை வந்து நாங்கள் வாங்கலாம் இல்லை, முன்னாடி அத்தை மாமா ஒரு 13 இயர்ஸ் முன்னாடி 11 இயர்ஸ் முன்னாடி சஞ்சுக்கு முன்னாடி வேணும் நாய் வேணும்னு கேட்டாங்க. சரி, நான் அம்மா வீட்டில் ஒரு நாய் குட்டி போட்டுருந்ததுன்னு இவனை தூக்கிட்டு வந்தேன். அப்புறம் இவனை வச்சிருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு இவன் வந்து செட் ஆகலை, அதனால வேண்டாமான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு திருப்பி கொண்டு போய் கொடுக்க பயம் மனசு இல்லாதனால இவனையும் நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவர் பேர் போல்ட்டோ. இவருக்கு வந்து முன்னாடி ஒரு லெக்கு கிடையாது. இவரும் அடாப்ஷன் என் பொண்ணு வேணும்னு அடம் பிடிச்சா, அதனால இவரு எங்கள் வீட்டுக்கு வந்தார். இவர் பயங்கரமாக வாய் பேசுவார். போமாட்ட சொல்லுமா சொல். ஏமா போன அண்ணாருக்கு போய் மூத்த போக கூடாது சொல்லியிருக்கல. சரி, திட்டல 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 விடுடா. சரி சரி, அம்மா 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 போகக்கூடாது. அண்ணா ரூமுக்கு போய் எவ்வளோ பேசுறாரு பாத்தீங்களா? அவ்வளோ பேசுவார் இவரு. இவரும் எங்ககிட்ட இருக்காரு. இவரு பேரு ரென்னு. பூனைக்குட்டி வளர்க்குற ஐடியாவே இல்லை, ஆனால் இவனை நாங்கள் வந்து வளர்த்தோம். ஏன்னா பக்கத்து வீட்டில் வந்து இந்த பூனையை அவங்க அம்மா மிஸ் பண்ணிருச்சா என்னன்னு தெரியல, கத்திக்கிட்டே இருந்தது. நானும் ஒரு 2 hours பார்த்தேன், என்னால் முடியல. சரி பார்ப்போம் வளர்ப்போம் அப்படின்னு வளர்த்தோம். இப்போ இவரும் எங்கள் செல்லக்குட்டி ஆயிட்டாரு. இவர் பேர் வந்து லிங்கா. இவருமே அப்படிதான் ஒரு 1 year முன்னாடி மழைக்கு ஒதுங்கினாரு, வாசல்ல நின்று கத்துனாரு. அப்புறம் கேட்டு வழியா உள்ள பூந்தாரு. வேண்டான்னு சொல்ல கேட்கல. உள்ள பூந்து 2-3 வாட்டி சரி மழை பெய்யுது இருக்கட்டும் விட்டோம். அவ்வளோதான், உள்ளேயே செட்டில் ஆயிட்டாரு. இவரு நான் ரொம்ப செல்லக்குட்டி. இவர் மைலோ வந்து நல்லாவே வளர்ந்துட்டாரு பாருங்க. எல்லாருமே வளர்ந்துட்டாங்க. இப்போ மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா, இவங்களுக்குலாம் வந்து தடுப்பூசி போட்டு மைக்ரோசிப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதனால் டாக்டர்கிட்ட இவங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு மைலோ மட்டும்தான் ரொம்ப அடம். அதனால் காரில் நான், என்னோடய ஹஸ்பண்ட், என் பொண்ணு 3 பேரும் ஃபஸ்ட்டு இவனை மட்டும் கூப்பிட்டு போய் அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பூசியும் போட வேண்டியிருந்தது. மற்றவங்களுக்குலாம் கரெக்டாக போட்டாச்சு. இப்போ இவனுக்கு தடுப்பூசி போட்டுட்டு மைக்ரோசிப் போடணும். அதனால் கூப்பிட்டு போயாச்சு. எல்லாரையுமே ஒரு வழி ஆக்கிடுவான். காரில் நாங்கள் அவனை கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே நாங்கள் வீடியோவில் காட்டல, காரில் வந்து போய் மூத்தா போய் வாந்தி எடுத்து காரையே ஒரு வழி ஆக்கிட்டோம். அதனால தான் இவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு போகணும். ஏன்னா இவன் வந்து எங்கள் வீட்டில் மற்ற எந்த பெட்டோடையும் செட்டே ஆக மாட்டான். ரொம்ப பயங்கரமானவன். ஆனால் நல்ல பையங்க. அவனுக்கு ஏதோ அவனை சேஃப்டி பண்ணிக்கணுன்னா அவனுக்கு வந்து ஒரு கோவத்தை வந்து அவனோட பாதுகாப்புக்கு அந்த கோவத்தை வச்சுக்குவான். ஆனால் முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆனால் ஊசி போட போகும்போது பண்ணாங்க. ஊசி போடுறது சிப்பு போடுறதெல்லாம் எடுக்கலைங்க. இது மட்டும்தான் வந்து சரி போகிறத வரதை மட்டும்தான் எடுத்தோம். இப்போ வந்து அங்கே போய் போட வேண்டியது தான். இப்போ சூப்பராக போட்டு முடிச்சாச்சு. வரும்போது ஓரளவு சம்மத்தாயிட்டான். போகும்போது தான் ரொம்ப டென்ஷன் பண்ணான். இப்போ வரும்போது குஷியாக கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு ஜன்னலெல்லாம் திறந்து இது பண்ணிட்டு வந்தான். சமத்தா அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வெளியே போங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு. ஒரு சிரிஞ்சு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே சிப்பு இருக்குது. அதை வந்து கழுத்துக்கிட்ட உள்ளே செலுத்துகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் சமத்தா உட்காந்துக்கிட்டான். வரும்போது வாமிட் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அந்த ட்ராவல் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ டென்ஷனில் அப்படி இருந்தான் போல இருக்கு. தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகிறோன்னு. அதனால் ஏறுறதும் இறங்குறதும் குதிக்கிறதும் கண்ணெல்லாம் அவனோடது கலர் சேஞ்ச் ஆயிரும். போனதுக்கு வரும்போது ஓரளவு சம்மத்தாக வந்துட்டான்ப்பா. நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்க கேகே நகரில் இருக்க கேகே பெட்ஸில் தான் வந்து இவனுக்கு எங்களோட 4 டாகுக்கும் சிப்பு அங்கே தான் பொருத்தணும். பூனைக்குட்டிக்கு வந்து சிப்பு வைக்கல, தடுப்பூசி மட்டும் போட்டுட்டோம்ப்பா. இப்போ அடுத்த நாள் நைட் அதை போட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் வந்து ரென்னு வந்து அந்த கூடையில் இருக்கான். சஞ்சு வந்து பின்னாடி லிங்கா என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். இவர் போல்ட்டு முன்னாடி சீட்டில் தான் உட்காருவார். இந்த போல்ட்டுக்கும் லிங்காவுக்குமே செட் ஆகாது. நாங்கள் நடுவில் உட்காந்து அவங்க 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ரெண்டு வந்து கூடையில் அந்த ஓட்டை வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரெண்டுமே எல்லாருமே சமத்தாவே போட்டுக்கிட்டாச்சு. இப்போ கிளம்பியாச்சு நாங்கள் போடுறதுக்கு. அங்கே வந்து ரென்னுக்கு தடுப்பூசி, லிங்காவுக்கு மைக்ரோசிப்பும் தடுப்பூசி, சஞ்சுவுக்கு வந்து தடுப்பூசி வேணான்ட்டாங்க. ஆல்ரெடி அவனுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஆனால் எல்லாமே கரெக்டாக இந்த இயர் வரைக்குமே நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். போல்ட்டுக்கும் போட்டாச்சு. எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக நான் என் பொண்ணு ஒருத்தரை வச்சு ஒவ்வொருத்தராக போட்டு கொண்டு வந்து காரில் விட்டுக்கிட்டு இருந்தா. சஞ்சு எப்போவுமே சமத்து. பூனைக்குட்டிலேருந்து நாய்க்குட்டிலேருந்து எல்லாருக்கிட்டையும் பயங்கரமாக செட் ஆயிடுவான். இவர் வந்து நம்மளை உள்ளே வச்சு என்னவோ பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். ஆனால் இவனுமே வந்து ரூமுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, போட்டாங்க. ரொம்பலாம் பெருசாக ஒன்றுமே பண்ணலை.
நீங்களும் உங்கள் பூனைக்குட்டிக்கு இதெல்லாம் பண்ணணுன்னா நவம்பர் 24க்குள்ளே பண்ணிடுங்கப்பா. ஏன் தெரியல, சரி சொல்கிறாங்க நம்மளோட பெட்டோட சேஃப்டி முக்கியம், மற்றவங்கள இவங்களாம் கடிக்க வாய்ப்பே இல்லை, ஆனாலும் இது பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து தடுப்பூசி போடுறத நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த சிப்பெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து மைலோ எப்படி உட்காந்துருக்கான் பாருங்கள், அவங்களோட ஃபோட்டோஸ் தான் இது பண்ணுறேன். அவர் பேர் மைலோ, இவர் பேர் போல்ட்டோ. வீட்டோட பெரிய செல்லம் வந்து சஞ்சு, இவர் தான் ரொம்ப 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 செல்லம். இவர் பேர் ரென்னுக்குட்டி. இவரோட குட்டி வீடியோ என்கிட்ட இல்லை. எல்லோரும் நாய் பற்றி என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் நாய்க்கு சோறு போடுறதெல்லாம் யாரும் நிறுத்திடாதீங்க. நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. நம்ம நாய் மற்றவங்கள கடிக்காத மாதிரி இருக்கணும். நீங்கள் நோண்டாமல் இருந்தால் அது ஏன் உங்களை கடிக்குது? சில நேரம் யாரோ என்னவோ பண்ணதுக்கு அது மூட் அவுட் ஆகிருக்கும், சில நேரம் துரத்திட்டு வந்து கடிக்கிற மாதிரி இருக்கும். மனுஷங்க இதை விட பயங்கரமாக இருக்காங்க. மோசமான மனுஷங்களுக்கு என்ன மைக்ரோசிப் பொருத்தி என்ன தடுப்பூசி போட முடியும்? அவங்களாம் நல்லா சந்தோஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோதான்ப்பா, இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன்ப்பா.